2025 ஒரு 6 பிக் ஸ்டார்ஸ்க்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே டஃப்பான வருஷம்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சேலஞ்சிங்கான வருஷம்னு தான் நான் சொல்லுவேன். அது எந்தெந்த ஹீரோஸ் என்ன காரணங்கிறத ஒன் பை ஒன்னாக விவரமாக பார்த்துருவோம். முதல்ல டைரக்டர் ஷங்கர். இன்றைக்கி பிரம்மாண்ட இயக்குநர்களாக ராஜமௌலி, பிரசாந்த் நீல், சுகுமார், லோகேஷ், அட்லி, ரிஷப் ஷெட்டின்னு பல பேர் வந்திருந்தாலும் கொரோனாவுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் சினிமாலேயே பிக் ஐக்கானாக இருந்தவர் தான் டைரக்டர் ஷங்கர். 2018க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் எடுத்து 2024ல் இந்தியன் 2 படம் இவர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகுச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு பெரிய ஃப்ளாப். ஸோ 2025ல் ஷங்கர் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஜனவரி 10 கேம் சேஞ்சர் படம், இந்தியன் 3ன்னு 2 படங்கள் 2025ல் இவர் டைரக்ஷனில் வரப்போகுது. இதில் இருக்க இன்னொரு டஃப்பான நியூஸ் என்னென்னா, இந்தியன் 2 ஃப்ளாப் ஆகினதால் இந்தியன் 3க்கு ஆடியன்ஸை கொண்டு வரது ரொம்பவே டஃப். அண்ட் கேம் சேஞ்சர்லையும் வழக்கமான சாங், கிராண்டியர் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை தான் ஷங்கர் கையில் எடுத்திருக்கிறாரு. இது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமான்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது ஹீரோ சூர்யா. பல வருடங்களாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் படங்களையே கொடுத்த சூர்யா 2024ல் கங்குவாங்கிற ஒரு பிரம்மாண்ட படத்தை ரிலீஸ் பண்ணார். இது சூர்யாவுடைய கெரியரில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுதுன்னெலாம் பலரும் நினச்சோம். ஆனால் நடந்தது அதுக்கு அப்படி ஆப்போசிட். ஸோ 2025ல் கண்டிப்பாக சூர்யா கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ரெட்ரோ அண்ட் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஒரு மூவின்னு 2025ல் 2 படங்கள் சூர்யா ஆக்டிங்கில் வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூன்றாவது கமல்ஹாசன். விக்ரம்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த கமலுக்கு இந்தியன் 2 அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பெரிய ஃப்ளாப் ஆகிருச்சு. 2025ல் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கமல்ஹாசன் இருக்கிறாரு. இந்தியன் 3 அண்ட் தக் லைஃப்னு 2 படங்கள் இந்த வருடம் இவர் ஆக்டிங்கில் வரப்போகுது. தக் லைஃப் படம் மேலே பெரும் எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ்க்கு இருக்குது. அந்த படம் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண போகுது, எப்போ வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம பார்த்த கமல்ஹாசன், ஷங்கர், சூர்யாவுக்கெலாம் 2025 ரொம்பவே டஃப்பான வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸில். இனி பார்க்க போகிற 3 ஹீரோக்களுக்கு 2025 ரொம்பவே சேலஞ்சிங்கான வருடங்களாக பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்க போகுது. அது எந்தெந்த ஹீரோக்கள்னு பார்த்தா, முதல்ல சிவகார்த்திகேயன். இவருடைய அமரன் பாக்ஸ் ஆஃபீஸில் 335 crore வசூல் பண்ணி பிக் மைல்ஸ்டோனே பாக்ஸ் ஆஃபீஸில் செட் பண்ணியிருக்கு. இது சாதாரண சம்பவம் கிடையாது, அதிரி புதிரியான பர்ஃபார்மன்ஸ். 2025ல் சுதா கொங்கரா டைரக்ஷனில் ஒரு மூவியும் முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு மூவின்னு சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் வரப்போகுது. என்னோட ஒப்பீனியன், 2 டைரக்டர்ஸுமே 300 கோடி வசூலை கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு ஒர்த்தான டைரக்டர்ஸ் தான். ஸோ மீண்டும் 300 கோடி கலெக்ஷனை சிவகார்த்திகேயன் 2025ல் தொடுவாரான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது பிரதீப் ரங்கநாதன். இவருடைய லவ் டுடே 2022ல் ரிலீஸ் ஆகி பிக் பிளாக் பஸ்டரே ஆகுச்சு. 2023 அண்ட் 2024ன்னு 2 வருடங்களும் இவர் ஆக்டிங்கில் படங்களே வரலை. 2025ல் டிராகன், எல்ஐகேன்னு 2 வித்தியாசமான ரொமான்டிக் ஜானர் படங்கள் இவர் ஆக்டிங்கில் வரப்போகுது. கிட்டத்தட்ட லவ் டுடே 90 crore வசூல் பண்ணியிருக்கு. இந்த ரெக்கார்டை மீண்டும் 2025ல் பிரதீப் ரங்கநாதன் பண்ணுவாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்றாவது தனுஷ். இவருடைய ராயன் பாக்ஸ் ஆஃபீஸில் பிக் பிளாக் பஸ்டர் ஆகுச்சு. 2025ல் இட்லி கடை, குபேரான்னு 2 படங்கள் இவர் ஆக்டிங்கில் வரப்போகுது. இதில் இட்லி கடை ராயன் மாதிரி தனுஷை டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ராயன் மாதிரியான பர்ஃபார்மன்ஸை 2025ல் தனுஷ் பண்ணுவாரான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 6 பிரபலங்களுக்கும் இருக்க ஒரு காமனான விஷயம், 2025ல் இவங்க எல்லாருக்குமே பாருங்கள் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சொன்ன பிரபலங்களை தவிர வேறு எந்த தமிழ் சினிமா பிரபலங்களுக்காவது பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப டஃப்பான, அதே சமயம் ரொம்ப சேலஞ்சிங்கான வருடங்களாக 2025 அமைய போகுதுன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க நேமை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.